எருமாடு வயசாகுது 2 பேருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் அடிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. ஹியூமனிட்டியே இல்லாமல் இருந்தது. வாட் எவர் இட் இஸ், உங்கள் துரோகியாக இருக்கட்டும் உங்கள் எனிமையாக இருக்கட்டும் எட்டி உதைப்பீங்களா நீங்கள்? டாஸ்க்னா எதில் வரும்? கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேமில் எப்படியா பண்ணுவாங்க? பார்வதி மேலே தாங்க கோவம் ஆப்வியஸாக வரும். ஏன்னா நீங்கள் அட்லாஸ்ட் உனக்கு கமருதீன் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. நான் யோசிச்சு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணான், ஒரு பொண்ணை நம்பிட்டான். அந்த அட்வைஸை கேட்குற மென்டாலிட்டியில் அவர் இல்லை. அந்தளவுக்கு அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு கிட்ட ஹிப்னடைஸ்லாம் பண்ணி விட்டுருச்சு. இன்றைக்கி ரெட் கார்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு வெளில போயிருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு அவர் போனது இன்னும் கஷ்டமாக இருக்குது. பார்வதியோட பிஹேவியர் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள ப்ரொஃபைலில் போய்ட்டு அவங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டோம். ஃபாலோ பண்ண அப்பாலஜிஸ் கூட யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஜென்யூனா இல்லை. கமருதீன் காலில் இருந்தது அது அப்பாலஜியே கிடையாதுங்க. சாண்ட்ரா நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. என்னது சாண்ட்ராக்காவும் பிரஜினாவும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங்காக நீங்கள் இன்னும் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் சென்சிட்டிவ் ஆகிடும். சாண்ட்ரா இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் அடிச்சு சாவச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க உள்ள. எனக்கு அதுவே வந்து ஸோ இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க? எனக்கு சபரி ஜெயிக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மன்மனமாரா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஆக்டர் ராகவேந்திரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பவித்ரா. அண்ட் எஸ், இப்போ தான் ரீசெண்டாக உங்களோட இன்ஸ்டா பேஜ் நாங்கள் பார்த்தோம். பிக் பாஸில் நடந்த இஷ்யூவை பற்றி பேசியிருந்தீங்க. பாரு அண்ட் கமருதீன் பண்ண சாண்ட்ராவை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தீங்க. அண்ட் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க. அதுவுமே டபுள் எவிக்ஷன், டபுள் ரெட் கார்டு ரெண்டுமே கொடுத்து அமைச்சிருந்துருக்காங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பார்க்கும்போது எப்படி இருக்குது? என்னோடய ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நான் அதனால தான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு டைம் இருக்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வேணும் அப்படின்றதுனால பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வாரம் முன்னாடி தான் எங்கள் ஷோ ஆச்சு. சும்மா ஒரு நாள் ப்ரோமோ பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரோமோவே இதுதான் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இங்கே இருந்தது. அது ஒரு கண்டென்ட் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி ஓகே எபிசோடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜஸ் வந்தது நிறைய இன்பாக்ஸில். அப்புறம் போய் பார்த்தா ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனிட்டியே இல்லாமல் இருந்தது. வாட் எவர் இட் இஸ், உங்கள் துரோகியாக இருக்கட்டும் உங்கள் எனிமையாக இருக்கட்டும் எட்டி உதைப்பீங்களா நீங்கள்? ஒரு பக்கத்தில் இருந்தாங்க எட்டி உதைப்பீங்களா? அண்ட் அதுக்கு டெலிகாஸ்ட்டில் இதில் விஜய் சேதுபதி சாரும் கேட்டிருப்பார் அந்த விஷயத்தை. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே இதை சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுவாங்களாப்பா, என் பொண்ணு சூப்பராக எட்டி வச்சா அவன் செம்மையாக இன்சல்ட் பண்ணான் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரூடாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிரச்சனைனா ஃப்ரம் காதலிக்க நேரமில்லையிலேருந்தே எங்களுக்கு தெரியும். எனக்கு கணக்கு சீசன் 2 எங்களுக்கு ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு லான்ச் ஆச்சு. ஸோ நானும் இப்போ பிரஜனாலும் ஒரே இதில் தான் டப்பிங் பேசுவோம். வந்து 2 பேருக்கும் ப்ரொடியூசர் அவங்களே தான். கணா யார் பண்ணாங்களோ டைம் ஃப்ரேம்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ப்ரொடக்ஷனு. அண்ட் எனக்கு சாண்ட்ராக்காவும் பிரஜினாவும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக தெரியும். ஸோ நான் அவங்கள அந்த மாதிரி ஒரு பாண்டிங்காக நீங்கள் இன்னும் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் சென்சிட்டிவ் ஆகிடும் உங்களுக்கு. எனக்கு அந்த ஆதங்கத்தில் எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் போட்டேன் அந்த வீடியோ. அண்ட் அதில் நான் பேசினதும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. கரெக்டாக தான் அந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. வாட் எவர் இட் இஸ் அ ஷோ, என்ன வேணா இருக்கட்டும். பிக் பாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறது என்ன, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்னு தான் சொல்கிறார். டாஸ்க்னால் எதில் வரும்? கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு கேமில் எப்படியா பண்ணுவாங்க. ஏன்னா வார்த்தைகள் வேறங்க. வார்த்தைகளால் சண்டை போடுறது ஒரு ரகம். மேலே கை வைக்க யாருக்குமே இல்லை ரைட்ஸ். நாளைக்கு நம்ம ரோட்டில் எவனோ ஒருத்தன் பைக்கில் சும்மா இடிச்சுட்டு போயிட்டான், நீங்கள் கோவத்தில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஸ்லாப் கூட பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லாப்பில் பிரெயின் அட்டாக் வந்துக்குன்னா எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தெரியுமா? அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்டாப் ஆகிடும் பிரெயின் ஃபங்க்ஷன். இது ஒரு 4 வயசுக்கு 5 வயசுக்கு குழந்தை பண்ணியிருந்தாலே ஸ்கூலில் அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கரெக்ட். எருமாடு வயசாகுது 2 பேருக்கும். எப்படியாவது பிஹேவ்
அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் அடிக்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது, ரைட்ஸே கிடையாது. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லிட்டரலி எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் அந்த ஒரு சீன் பார்த்தப்ப. ஏன்னா சாண்ட்ரா நிறைய டைம்ல வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஏன்னா கமருதீன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, கமருதீன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் பார்வதி சாண்ட்ரா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அவங்க கூட சேராத. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் பிபி ஹவுஸே வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க கூட சேராதா வந்து இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே பார்வதி இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே இப்போ கமருதீன் மேலே இருந்த கோவத்தை தாண்டி பாரு மேலே தான் ரொம்ப பேர் கோவப்படுறாங்க. பார்வதி மேலே தாங்க கோவம் ஆப்வியஸாக வரும். ஏன்னா நீங்கள் அட்லாஸ்ட் வந்து கமருதீன் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. திட்டி ஒரு வீடியோ போட்டுட்டோம். பட் ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணான் ஆக்சுவலி? அந்த பையன் ஒன்றுமே பண்ணல, நம்பிட்டான். ஒரு பொண்ணை நம்பிட்டான். நம்புறவங்க விஷமாக இருப்பாங்களா இல்லை உங்களுக்கு பாலாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ட்ராப் அவங்க கலந்துட்டாலும் பால் ஃபுல்லாக விஷம் தான். ஸோ அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா மற்றவங்க அட்வைஸ் அவருக்கு பண்ணாலுமே அந்த அட்வைஸை கேட்குற மென்டாலிட்டியில் அவர் இல்லை. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு உள்ளே போயிட்டு ஹிப்னடைஸ்லாம் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அது வந்து அந்த கேமில் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ரெட் கார்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு வெளில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் போனது இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்னதான் அவர் மேலே கோவம் இருந்தாலுமே ரெண்டு பேருமே எடுத்துக்கோம். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி யோசிச்சுன்னா இன்றைக்கி அப்படி ஆயிருக்காதுல்ல. அதான் பாருங்கள், நம்மளை அழிச்சிக்கிறதுக்கு நம்மளே தான், வேறு யாருமே கிடையாது. நம்மளே தான் தலையில் கிட்ட மண்ணை மாதிரி போட்டுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியம். பேர் போயிடுச்சுன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பணம் சம்பாதிச்சிடலாம், என்ன வேணால் சம்பாதிச்சிடலாம். பேர் இல்லைன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அடுத்த வாட்டி? வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணாம் பார்க்கும். இந்த பையன் இப்படி தான், இந்த பொண்ணு இப்படி தான்ற ஒரு பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு அவங்கள நினச்சிக்க கஷ்டமாக தான் இருக்குது இப்பயும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு லைஃப் தேவையில்லை. அடுத்து தப்பு எல்லாரும் தான் பண்ணுறோம். அதில் இந்த நோன் இஸ் 100% கரெக்டில் எல்லாருமே பண்ணுறோம் தப்பு. பட் இந்த அளவுக்கு ஒரு ரூட்னஸ் இருந்திருக்க வேணான்றது தான் நம்மளோட இது. அது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து உள்ள அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, அவரோட ஃப்ரெண்டும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனார். பட் ஆஃப்டர் தட் அவர் ஃப்ரெண்டு வேறு ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. அதில் முட்டு கொடுத்தது எனக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஃப்ரெண்டு அந்த இடத்துல பேசியிருந்தேன் அப்படின்னா தப்பு தான். விஜய் சேதுபதி சாரே ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் போய் உள்ளேருந்து அழைச்சிட்டு வந்திருப்பேன். உனக்கு தரன்னு சொல்கிறவன் தான் ஃப்ரெண்டு. ஓகே, யார் தான் தப்பு பண்ணலான்னு அக்செப்ட் பண்ணுறது அது ரொம்ப தப்பான விஷயம். இங்கே இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தனை போட்டு சம்மடியாக அடிச்சுட்டு சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமான எபிசோடாக இருந்தது. அண்ட் நான் அந்த பிக் பாஸை பார்க்கும் போது தான் இதெல்லாம் நடக்கணுமான்னு ஒன்று இருந்தது. சப்போஸ் இப்போ இந்த பிக் பாஸ் 9ல் நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா சாண்ட்ரா இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் அடிச்சு சாவடிச்சுட்டு வந்துடுவேன். வேற என்ன சாவடிச்சுட்டு வந்துருப்பேன்னா இப்போ கூட பாருங்கள், நம்ம வார்த்தை என்ன சொல்கிறோம், சாவடிச்சு நான் வந்திருப்பேன். அதுக்குன்னு உள்ள சாவடிச்சிருவோமா? வார்த்தைகள் வேறு, நீங்கள் செயலாக ஒன்று பண்ணும்போது தான் வேறு. இப்போ நம்ம ரோட்டில் ஒருத்தனை போகிறோம், பண்ணின்னு திட்டுறோம், பண்ணியாவன் மனுஷன்தான், அந்த மாதிரி தான் வார்த்தைகள்ன்றது. நான் மேக்ஸிமம் எனக்கு அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க உள்ள. எனக்கு அதுவே வந்து எப்படி அப்படின்னு கையெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக வச்சுட்டு நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. எனக்குலாம் வந்துடும் கோவம், யாராக இருந்தாலுமே வரும் அந்த ஒரு இடத்துல. நான் வெளியில் இன்கேஸ் என்னை போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் காரை அப்படியே திறந்து டாஸ்க்கெல்லாம் பார்த்துக்க மாட்டேன். 2 பேரும் நான் பிடிச்சி தள்ளி இருப்பேன். எத்திக்கலாக அதுதானே. டாஸ்கில் நீயா கஷ்டப்பட்டு வெளியே வரணும். நீ எப்படி ஒருத்தங்களை வெளில தள்ள முடியும்? அது டாஸ்கே இல்லையே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொறுமை அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஷோ என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் முதல்ல ஒரு 15 நாள் வீட்டில் ரிஹர்சல் பார்த்துட்டு தான் போவேன். கஷ்டங்க. மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுற்றி பார்க்குற மூஞ்சியை தான் கிட்ட 3 மாதம் பார்த்துட்ருக்கணும் ஒரு விஷயம். அண்ட் அதில் பிடிக்காதவங்க இருப்பாங்க,
பேச அவங்கள பண்ணணும். நம்ம சொல்லிடுறோம் ஒரு ரியாலிட்டி ஷோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் பார்க்க போனால் நான்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, எனக்கு தான் கொடுத்துருப்பாங்க ரெட் கார்டு சட்டப்படி பார்த்தா. உள்ள அது மட்டும் இல்லாமல் சில கிளிப்பிங்ஸ்லாம் எப்படி வருதுன்னா, கமருதீன் கிட்டேயே பாரு தான் இந்த மாதிரி டோர் வந்து லாக் இல்லாமல் தான் இருக்கு, நம்ம அவங்களை வெளில தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிம்பாலிக்கா பேசி அண்ட் தென் இது வந்து பிளான் அந்த விஷயம் கிளிப்பிங் வந்துதா? ஆமா ஆமா. அப்படின்னா அது கொழுப்புங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லி சி அது வந்து அன்பிளான்டா நடந்த மாதிரி தெரியல. கமருதீன் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு என்னதான் பார்வதி உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கீங்கன்னா, ஓ அப்படியா லாக் இல்லையா அப்போ தள்ளிலான்னு தலையாட்டுவீங்களா நீங்கள்? அடி பாவி ஒன்னே அடி காதலிச்சானு வரவேணா, இப்படியா இருக்கு நீ பொம்பளையா நீ அப்படின்ற ஒரு கோபம் வரும்ல. இதான் அந்த இடத்துல அவருக்கு வரவே இல்லைன்றதான் எனக்கு ரொம்ப அதை ஏற்றுக்கவே முடியலையே. அதை எப்படி என்னதான் ஒருத்தங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க தப்பாக ஒன்று சொன்னால் அதை கூட நியாயப்படுத்துவீங்களான்னு? அது கிடையாது. ஏன்னா அவ்வளோ அக்ரெசிவா பாரு தள்ளும் போது இவருமே பின்னாடி இருந்து காலை வச்சு தள்ளினாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. சரி, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் வெளில பிரச்சனை? அவருக்கு ரொம்ப கஷ்டம். அவருக்கு எப்படி இருந்திருக்கும் போகிற இடத்துல? இல்லைன்னு என்னங்க நான் பேசுறது, நீங்கள் இப்படி ஆயிடுச்சுண்ணே, ஐயோ கஷ்டம், ஆறுதலாக சொல்ல முடியும். நான் ஃபோன் பண்ணி அடிச்சேன்னா எனக்கு சும்மா அந்த உள்ளே போயிட்டு அடிச்சு ஈர்த்து வேண்டியதானா சொல்ல முடியும் என்னால். நான் ஃபோன் கூட பண்ண முடியலண்ணே. ஃபோன் எடுத்தோன்னே சொல்லா நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டாருன்னா, சரி வெளியில் போயிட்டுருக்காரு, அவளுக்கு எத்தனை பேர் அந்த விஷயம் பற்றி கேட்டுருவாங்க. அண்ட் ஏற்கனவே அவருக்கு இப்போ தான் ஒரு லைஃப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஹி ஆல்சோ ஸ்ட்ரகிள் ஃபார் அ லாட் ஆஃப் டைம். நான் ஆரம்பிக்கும் போது கஷ்டங்களும் சேர்ந்து வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் அதனால தான் அவங்ககிட்ட பேசவே இல்லை. சரி, அது யோசிக்கவே நமக்கு அப்படி இருப்பேன். அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துல? ஸோ ஆஃப்டர் தட் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ரெண்டு பேருமே ஒரு கில்ட்டு ஃபீல் எதுவுமே இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு. சரி, அது ஆன உடனே அந்த என்னதான் ரெட் கார்டு அப்படின்னு காமிச்சோடனே அவர் வந்து லாஸ்ட்டில் காலில் விழுந்துட்டு போனார். சாண்ட்ராக்கு அந்த இடத்துல அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகிறது. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். சரி, அது அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்றது நமக்கு தெரியாது, இல்லை கண்டிஷன் இருக்கா இல்லையான்றதும் நமக்கு தெரியாது. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருந்திருக்கலாம். தப்பு கிடையாது சார், கேம் ஷோ நீ எட்டி உதைக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கும் போது நான் ஒன்று பார்த்து பயப்படுறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் காலில் வந்து நீங்கள் விழுந்துட்டு போகிறீங்கல்ல, முன்னாடி எதையும் பண்ணல. ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் தைரியம். என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு. தம்பி, அந்த ஷோவில் வந்து சாட்டர்டே சண்டே எல்லாருக்கும் தான் கை தட்டுவாங்க. அதுக்கு எல்லாரையுமே அதுக்குன்னு ஃபேனாக நினச்சி நீங்கள் கண்டதெல்லாம் உள்ளே பண்ணுவீங்க. மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு தான் ஜெம் ஸ்டார் விஜய் சேதுபதி சார் பாய் ஜெய் ஹோ ஜெய் ஹோன்னு. தப்பு, நியாயமான தீர்ப்புனா அதுதான். அண்ட் பாரு பண்ண அப்பாலஜிஸ் கூட யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது ஜென்யூனா இல்லை. கமருதீன் கால் விழுந்தது அது அப்பாலஜியே கிடையாதுங்க. அது என்ன அப்பாலஜியா? அது சாண்ட்ரா நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னது இது? அது அப்பாலஜியா? அது கமருதீனாவது இப்போ பரவாயில்ல, பேசவே இல்லை, கால் விழுந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவங்க பண்ணதெல்லாம் அப்பாலஜியே கிடையாது. அதெல்லாம் அப்பாலஜின்ற ஒரு டேர்ம்லேயே சேராது உள்ள. ஓகே, வேஸ்ட் தான். அண்ட் இதுக்கப்புறமாவும் ரெட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறமாவும் அவங்களால பிபிக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிபி கொண்டாட்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா பிபி ரிலேட்டடாக இருக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே அவங்களால வர முடியாது இதெல்லாம் சொல்கிறாங்க. ரெட் கார்டுக்கு அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டோம்னா அது வேலிட் தான். சரி, நாளைக்கு அந்த மாதிரி ஒரு இந்த விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க எப்படி கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்க முடியும்? நீங்கள் இப்போ பண்ண வேலைக்கும் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வேறையான ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் உள்ள ரெலவெண்ட்டாகவும் இருக்காது. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க மேலே கோபமும் இருக்குது, பரிதாபமும் இருக்குது. என்ன பண்ணுறது? அந்த அதுதான் சொல்கிறது. இது பாருக்கும் கமருதீனுக்குன்னே இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்கிறது. லைஃப்பில் கோபம் நாயாக இருந்தால் கூட வரும்,
அமைதி தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்களும் வெளியில போயிட்டாங்க அண்ட் அதை தாண்டி சுபிக்ஷாவும் இப்போ எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க? எனக்கு சபரி ஜெயிக்கணும், அவன் ஃப்ரெண்டு ஆப்வியஸாக. அது யாராக இருந்தாலும் ஆசை இருக்கும்ல. எனக்கு சபரியும் வந்து சொல்லப்போனால் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் உள்ளே பார்க்கல, பிக் பாஸில் பார்க்கல. வந்தானா வெளியே அவனை கேட்பேன், என்ன மச்சான் அவனுக்கு என்ன ஆச்சு, உள்ள என்ன பிரச்சனைன்னு தான் கேட்பேன். ஏன்னா அவன் பயங்கர செம்ம ஜாலியாக இருக்கும். அப்பப்போ அந்த இடத்துல கலாச்சிட்டு போவான் பார்வதியா. அப்படி தான் ஃபுல் டைம் இருப்பான், பேசவே முடியாது அவன்கிட்ட. சபரிக்கிட்ட வாய் கொடுக்கவே முடியாது, நாக் அவுட் தான். ஆனால் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அவன்கிட்ட. போடா போடான்னு அனுப்பிச்சிருவான், என்னடா நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. பட் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் அவனை உள்ள. அதுதான் அவனுக்கு என்னன்னு இந்த தெரியல. பிரச்சனையிலுமே அந்த கார் டாஸ்க்லயுமே அவரால் உள்ள இருக்க முடியல. நம்ம வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, வினோத்தும் சரி சபரியும் சரி வெளியில வந்துருவாங்க. சபரி தான் முதல்ல வந்தான். ஆமா, அந்த விஷயம் பார்த்தேன். அவன் இங்கன்னு அப்படி கிடையாதுங்க, அவன் நேச்சரே அப்படிதான் சபரியோடது. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2 வருஷம் முன்னாடி எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை. இந்தியன் 2, செக்கச்சி வந்த வானம், அப்புறம் சசிகுமார் சார் படங்கள் நிறைய நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். வேலை இல்லை எனக்கு. அன்றைக்கி அந்த 1000 ரூபா ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரிலாம் போய் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கே ஏஜென்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சீரியல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் கனால லீடாக பண்ண டெலிவிஷன்லேயே போய் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறேன். மறுபடியும் பொன்னி அப்படின்ற ஒரு சீரியலில் ஒரு நாள் ஏதோ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி. அதுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் இல்லை, இங்கே அன்றைக்கி என்னோட சிச்சுவேஷன் அப்படி. நான் அன்றைக்கி தான் சபரியை பார்த்தேன். ஐயா நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்டார். இல்லை ஏதோ ஒரு கேரக்டருக்கு தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு ஸ்டேட்டஸ்லாம் தான் பார்க்க வந்து. அவன் அந்த இடத்துலேயே அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. நம்மள மாதிரி தானே அவரும். ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன இருக்கும், நாளைக்கு இந்த நிலைமை நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்றதான் வந்திருக்கும். அண்ட் அவன் இது மட்டும் நியாயமானதுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்டே இருந்திருக்கான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு அவன் நியாயத்துக்கே அவன் ஜெயிக்கணும்னு ஆசை. அப்படி சபரி ஜெயிக்கலை அப்படின்னா ஐ வாண்ட் திவ்யா டு வின். திவ்யா செஞ்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் காரில் பேசவே முடியல பார்வதி. நான் என்னெல்லாமோ பேச ட்ரை பண்ணுறாங்க, வாயை மூடுறி அது இதுலாம் சொல்லி. அது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு இது வரும்ல. அண்ட் ரெட் கார்டு இஷ்யூ ஆனோன்னு திவ்யா தான் ஆரம்பித்தாங்க. அமருதீன் பேசினேன், நான் சொன்னேன்னா இல்லையானதுக்கப்புறம் தான் வினோத் ஆரம்பித்தார். போய் எபிசோடெலாம் பாரு, அவங்க என்னெல்லாம் உன்னை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்பயும் நம்மால் போயிட்டு வெளியில் இருக்கிற எபிசோடெலாம் பார்த்தோமே உரைக்கல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறது? ஏன்னா இப்போ பாருவோட இன்ஸ்டா சைட் பார்க்குற வரைக்கும் அவங்க வந்து ஸ்டோரி போட்டுகிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் ஸ்டோரி போடுறாங்க, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சில பேரெல்லாம் வந்து அந்த விஷயம் பார்த்தீங்களா? நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். பார்வதியோட பிஹேவியர் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள ப்ரொஃபைலில் போய்ட்டு அவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் அதை ஒரு வீடியோவாக போட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டராக போயிட்டு பார்வதியை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனாலே என்னவோ நான் அவங்களோட ஸ்டோரிஸ் வராது. ஓகே ஓகே. என்ன மாதிரிலாம் போட்டிருந்தாங்க? நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஆர் டீம்னு ஒன்று இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் அந்த சப்போர்ட் பண்ணுற ஐடியை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபாலோவர் 5 ஃபாலோவர் இருக்கும். அப்போ அது என்ன ஐடி? நானே கமெண்ட் அடிச்சுட்டு நானே ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்து பண்ணுற ஐடி தான் அது. அண்ட் கம்ருதீன் இப்போ வரைக்கும் வெளியில் வந்த பிறகு அவர்கிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. நல்லது, கொஞ்ச நாள் போடுங்க. நீங்களா மறுபடியும் வெளில வந்து திரும்ப வெட்டுங்கன்ற மாதிரி ஆகிடும். தலையை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தணும். ஸோ கொஞ்சம் அடங்கட்டும் அந்த விஷயம். அண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கு அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, போதும் விட்டுறலாம். அதை நம்ம திரும்ப திரும்ப இது பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்.
அது ஆஃப்டர் ஆல் ஷோ, அவ்வளோதான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டைட்டில் வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறதில்ல அண்ட் அதையுமே பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறமாவும் பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.